சென்னையில் நாளை மறுநாள் முதல் கடற்கரை தாம்பரம் இடையே புறநகர் ரயில் சேவை குறைக்கப்பட உள்ளது. சென்னை எழும்பூரில் நடைபெறும் மேம்பாட்டுப் பணிகள் காரணமாக சென்னை புறநகர் ரயில் சேவை குறைக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்ட மேலாளர் சைலேந்திர சிங், எழும்பூர் ரயில் நிலையத்தின் 10 மற்றும் 11ஆம் நடைமேடைகளில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெறவுள்ளதாக கூறினார். இதனால் எழும்பூர் ரயில் நிலையத்தின் 5 மற்றும் 6ஆம் நடைமேடைகளில் இருந்து புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். வரும் 20ஆம் தேதி முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை 45 நாட்களுக்கு புறநகர் சேவைகள் குறைக்கப்படுவதாகவும் 204 சேவைகளுக்கு பதிலாக 164 ரயில்கள் மட்டுமே இயக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இதில் குறிப்பிட்ட அளவிலான ரயில்கள் சென்னை கடற்கரைக்கு பதிலாக எழும்பூரில் இருந்து இயக்கப்படும் எனவும், நடைமேடை மாற்றம் தொழில்நுட்ப காரணங்களுக்காக அதே அளவுக்கான ரயில்களை இயக்க முடியாது எனவும் சைலேந்தர் சிங் விளக்கமளித்தார். As I say that technically it is not possible for keep the number of services same when we shift platform from 10-11 to 5-6. So a reduction has to happen. That reduction is what I am announcing today. Here it is a big canopy has been planned. That big canopy structure like airport terminal, they require columns to be raised on the platform. சென்னை கிடாம்பாக்கம் ரயில் நிலையம் விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் எனவும், வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான பறக்கும் ரயில் சேவைக்கான பாதுகாப்பு சோதனை அடுத்த மாத இறுதியில் தொடங்கும் எனவும் தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்ட மேலாளர் தெரிவித்தார். வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வலுவடையும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நேற்று நிலவியது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகைக்கு அருகே உள்ள இந்திய பெருங்கடலில் இன்று வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும், நாளை மறுதினம் கடலோர தமிழ்நாடு, தென் தமிழக உள் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு, புதுச்சேரியில் வரும் 21ஆம் தேதி மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் வடக்கு பகுதிகளில் இன்றும் நாளையும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகாலை நேரத்தில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதிச்சான்று கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து பிப்ரவரி 25ஆம் தேதி முதல் காலவரம்பற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். லாரிக்கு தகுதிச் சான்றிதழ் பெறுவதற்கான கட்டணம் 850 ரூபாயாக இருந்த நிலையில் மத்திய அரசின் உத்தரவின் பேரில் அது 28,200 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு கடந்த ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த கட்டண உயர்வு குறித்து மாநில அரசின் கவனத்திற்கு பலமுறை கொண்டு சென்றும் 3 மாதங்களாக எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்கத்தினர் குற்றம் சாட்டினர். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர் சங்க தலைவர் தன்ராஜ், ஒரு லாரியை சார்ந்து குறைந்தது 10 குடும்பங்கள் உள்ளதாகவும், கட்டண உயர்வால் சுமார் 1.5 கோடி மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள் என்றார். கிட்டத்தட்ட 1 லட்சம் லாரிகள் மட்டும் 1 லட்சம் லாரிகள் இன்னைக்கு எஃப்சி ஆகாம அங்கங்க நிறுத்த வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது காலவரையற்ற வேலை நிறுத்தம். அதுவும் வேலை நிறுத்தம் 25/2/2026 நள்ளிரவு முதல் எங்களுடைய காலவரையற்ற வேலை நிறுத்தம் நடைபெறும். பால் மற்றும் குடிநீர் வாகனங்கள் தற்காலிகமாக இயங்கினாலும் அவையும் விரைவில் நிறுத்தப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்சியில் பங்கு குறித்து பேசி வரும் காங்கிரஸ் பிரமுகர்களுக்கு அக்கட்சி கடிவாளம் போட்டுள்ளது. கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேச வேண்டாம் என மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் அறிவுறுத்தியிருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை வலுவிழக்கச் செய்வதாக கூறி மத்திய அரசை கண்டித்து சென்னையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் உரிமைக்கான நடைபயணம் நடைபெற்றது. அதில் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து சென்னை முகப்பேரில் நடைபெற்ற மாவட்ட தலைவர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டத்திலும் அவர் பங்கேற்றார். அப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசுபவர்கள் மீது காங்கிரஸ் தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்திற்கு பிறகு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த செல்வ பெருந்தகை திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருவதாக கூறினார். மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் கட்சியை வளர்ப்பதற்காக பாடுபட வேண்டும். பேல் 8 உடனடியாக நியமிக்க வேண்டும். தேர்தலை பற்றி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்யும். யாரும் எந்த விமர்சனமோ பொதுவெளியில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறோம். இந்தியா கூட்டணி வலிமையாக இருப்பதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார்.
கூட்டணி குறித்து பொதுவெளியில் காங்கிரஸ் தலைவர்கள் பேசக்கூடாது என்று அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் உத்தரவிட்டுள்ளார். சென்னை முகப்பேரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த KC வேணுகோபால் கூட்டணி குறித்து காங்கிரஸ் பிரமுகர்கள் வெளியிடும் கருத்துக்களுக்கு கட்சி பொறுப்பேற்காது என்றார். As far as the different voice in the Congress party, I would like to categorically say that is not the party stand at all. That may be the individual stand. காங்கிரஸ் திமுக இடையிலான கூட்டணி பாரம்பரியமிக்க கூட்டணி என்றார். Congress and DMKs are old allies. We have a great tradition to have an alliance on common issues to fight against the fascist forces, fight against the communal forces. We were together. தாவேகாவுடன் பேசினீர்களா என்று செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்க KC வேணுகோபால் மறுத்துவிட்டார். திமுக தொகுதி பங்கீடு குழு அமைப்பது தொடர்பாக மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மூத்த நிர்வாகிகள் கனிமொழி, தங்கம் தென்னரசு, KN நேரு, ஏவா வேலு, MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைப்பதுடன் திமுக சார்பில் விருப்பமனு வாங்குவது தொடர்பாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. முன்னதாக வரும் 22ஆம் தேதி முதல் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்கும் என திமுக சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுள்ளது. அடுத்த ஓரிரு நாட்களில் தொகுதி பங்கீட்டு குழுவில் இடம்பெறுவோர் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி மதுரையை தொடர்ந்து வரும் 6ஆம் தேதி வேலூர் மாவட்டத்திற்கு வருகை தரவுள்ளார். தமிழ்நாட்டில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்த நிலையில் சென்னையை அடுத்த மதுராந்தகத்தில் கடந்த மாதம் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். இதில் கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி மதுரைக்கு வரும் பிரதமர் மோடி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதற்கட்டத்தை திறந்து வைக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் வேலூர் மாவட்டத்திற்கு அவர் 6ஆம் தேதி வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் மதுரை மற்றும் வேலூர் சுற்றுப்பயண நிகழ்ச்சிகளை வழிநடத்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தலைமையில் மாநில அளவிலான குழுக்களை அமைத்து தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நடவடிக்கை எடுத்துள்ளார். இதன்படி மதுரை பயண நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டு குழுவில் மாநில பொதுச் செயலாளர்கள் முருகானந்தம், ராமர் சீனிவாசன், பொன் வி பாலகணபதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். வேலூர் நிகழ்ச்சிக்கான குழுவில் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியாயினி, மாநில செயலாளர் வெங்கடேசன் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் இதயக்கனி படத்தை பார்த்து EPS மகிழ்ந்த காட்சிகள் தான் இவை. சென்னை எழும்பூரில் உள்ள ஆல்பர்ட் திரையரங்கில் திரையிடப்பட்டுள்ள இதயக்கனி படத்தின் 225வது நாள் வெற்றி விழா சிறப்பு காட்சியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, SP வேலுமணி, செல்லூர் ராஜு உள்ளிட்டோருடன் பார்த்து மகிழ்ந்தார். தொடர்ந்து நிகழ்வில் பேசிய EPS, எம்ஜிஆர் பெயரை சொல்பவர்கள் எல்லாம் எம்ஜிஆராக முடியாது என தாவேகா தலைவர் விஜயை மறைமுகமாக விமர்சித்தார். சொல்லாமல் சினிமாவிலும் சரி அரசியலும் சரி யாரும் நினைத்திருக்க முடியாது. சினிமாவில் அரசியலை புகுத்தி வெற்றி கண்ட ஒரே தலைவர் எம்ஜிஆர் என்றார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரை சொல்வர்களோ எம்ஜிஆர் ஆகிட முடியாது. முன்னதாக எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்களுக்கு மரியாதை செலுத்திய EPS இதயக்கனி படத்தில் பணியாற்றியவர்களின் குடும்பத்தினருக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார். மத்திய அரசு செயற்கையான நிதி நெருக்கடியை தமிழ்நாட்டிற்கு உருவாக்கியுள்ளதாக பட்ஜெட்டில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்திற்கு 11,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மகளிரின் வங்கிக் கணக்கில் 5,000 ரூபாய் செலுத்தப்பட்ட போது தமிழ்நாடு இன்ப அதிர்ச்சியில் உறைந்ததாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 2026-2027 ஆண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த தங்கம் தென்னரசு தமிழ்நாட்டில் வறுமையை ஒழிக்கும் இறுதிப் போரை தொடங்கியுள்ளதாக கூறினார். இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாகவும் தமிழ்நாடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை அடைய பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை திட்டம் தடைபட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஒரே நாளில் சுமார் 6,500 கோடி ரூபாயை ஏழை எளிய மக்களின் கரங்களில் தவழச் செய்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான உரிமை தொகை 3,000 ரூபாயும் கூடவே கோடைகால சிறப்பு தொகுப்பான 2,000 ரூபாயும் சேர்த்து மொத்தம் 5,000 ரூபாய் மகளிரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்ட போது தமிழ்நாடு இன்ப அதிர்ச்சியில் உறைந்து போனது.
அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான நலத்திட்டங்களை பட்டியலிட்ட நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அரசு ஊழியர்களுக்கான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த அரசின் கூடுதல் பங்களிப்பாக 11,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவித்தார். தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்து செயற்கையான நிதி நெருக்கடியை மத்திய அரசு உருவாக்குவதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்றத்தில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு 9வது நிதிக்குழுவில் 7.931% இருந்த தமிழ்நாட்டின் பங்கு தற்போது 4.079% குறைந்துள்ளதாக குறிப்பிட்டார். இதனால் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள ஒட்டுமொத்த இழப்பு 3.17 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறினார். ஒருங்கிணைந்த கல்வி இயக்கத்திற்கு சேர வேண்டிய நிதி மற்றும் ஜல்ஜீவன் திட்ட நிதி ஆகியவற்றை நிறுத்தி வைத்து செயற்கையான நிதி நெருக்கடியை உருவாக்குவதாகவும் நிதியமைச்சர் குற்றம் சாட்டினார். மாநிலங்களுடன் உரிய ஆலோசனை மேற்கொள்ளாமல் வரி விகிதங்களை சீரமைப்பது அல்லது நியாயமற்ற நிபந்தனைகளுடன் கூடிய திட்ட செலவினங்களை மேற்கொள்ள கட்டாயப்படுத்துதல் என ஒவ்வொரு வழியிலும் தமிழ்நாட்டின் நிதிநிலையில் செயற்கையான நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஒன்றிய அரசு மேற்கொண்டு வருவது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. மாநிலங்களின் ஆட்சேபனையை கருத்தில் கொள்ளாமல் சரக்கு மற்றும் சேவை வரிகளை சீரமைத்ததால் நடப்பு ஆண்டில் மட்டும் 9,600 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்று கணிக்கப்பட்டிருப்பதாகவும் தங்கம் தென்னரசு கூறினார். இதனிடையே அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு பிப்ரவரி 20ஆம் தேதி வரை சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். அடுத்த முறை மீண்டும் ஆட்சி அமைத்து வரும் ஜூலை மாதம் புதிய அறிவிப்புகளுடன் இன்னும் பிரம்மாண்டமான சாதனைகளுக்கு அடித்தளமிடும் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடுதான் இந்தியாவிற்கான மாடல் என்று அனைவரும் பாராட்டும் வகையில் 5 ஆண்டு சாதனைகளின் தொகுப்பாக இடைக்கால நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்திருப்பதாகவும் மத்திய அரசின் ஓரவஞ்சனைகளை மீறி அவர்களின் வஞ்சகங்களையும் திறமையாக கையாண்டு வளர்ச்சியில் சாதனை படைத்துள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடைக்கால நிதிநிலை அறிக்கையை விமர்சித்தார். திமுக அரசு தனது கடைசி பட்ஜெட் பேரவையில் தாக்கல் செய்துள்ளது. மத்திய அரசின் மீது குற்றம் சுட்டும் நிதியமைச்சர் மாநிலத்தின் சொந்த வருவாய் 26,000 கோடி குறைந்துள்ளதை பற்றி எந்த விளக்கமும் அவையில் தெரிவிக்கவில்லை. நிதி பற்றாக்குறையால் மக்கள் மீதான நிதிச்சுமை அதிகரித்துள்ளதே தவிர சாதனை எதுவும் இல்லை என்று கூறினார். நிதி மேலாண்மை குழு அமைத்து மாநில நிதிநிலை சீர் செய்யப்படும் என்று சொன்னாங்க. இதுக்கு ஒரு நிபுணர் குழு அமைச்சாங்க. இந்த நிபுணர் குழு அமைத்த பிறகுதான் அதிக கடன் வாங்கியிருக்கிறாங்க. இதனிடையே பட்ஜெட் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசு மக்களுக்கு காது குத்துவதாக விமர்சித்து காதுகுத்து விழா என்ற பெயரில் அழைப்பிதழுடன் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு வந்தனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அம்மன் கோவில்களில் மாசி மாத மயான கொள்ளை நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஏற்காடு ஜெரினாக்காடு பகுதியில் பெரியாண்டிச்சி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் அருகில் உள்ள சுடுகாட்டில் மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பகுதியில் அங்காளம்மன் ஆலய மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. பொதுமக்கள் தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தும் வகையில் அலகு குத்தியும் பல்வேறு வேடங்கள் அணிந்தும் அலகு குத்தி வாகனங்கள் இழுத்தும் ஊர்வலமாக வந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ரகுநாதபுரம் கிராமத்தில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. காளி, கருப்பு காளி, பாவாடை ராயன், சிவப்பு காளி, காட்டாரி அம்மன், குரத்தி, பெரியாயி உள்ளிட்ட பல்வேறு வேடமிட்ட பூசாரிகளுடன் ஆக்ரோஷமாக பக்தர்கள் சாமி ஆடினர். இவ்வாறு அத்துமீறலில் ஈடுபட்ட காவல் ஆய்வாளரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி திருச்சி சரக ஐஜி நடவடிக்கை எடுத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே நெய்வாசலில் போலீசாரின் அனுமதியின்றி மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. தகவலறிந்து வந்த திருமயம் காவல் நிலைய காவலர்கள் காளைகளை அவிழ்த்துவிட வந்தவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெறும் பகுதியில் முதியவர் ஒருவர் கடை அமைத்திருந்த நிலையில் அதிலிருந்த தண்ணீர் பாட்டில்களை தள்ளிவிட்டும் தண்ணீர் குடங்கள் உள்ளிட்டவற்றை காலால் எட்டி உதைத்தும் காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் அத்துமீறலில் ஈடுபட்டார்.
காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் செந்தில்குமாரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி திருச்சி மண்டல ஐஜி பாலகிருஷ்ணன் நடவடிக்கை எடுத்துள்ளார். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே மலை கிராமத்திற்கு செல்வதற்கு சாலை வசதி வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கையை ஏற்று வட்டாட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். ஏற்காடு அருகே உள்ள டேங்க் புத்தூர் மலை கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அங்கு மண்சாலை மிகவும் சேதமடைந்து கரடுமுரடான சாலையாக உள்ளது. அவசர உதவிக்கு அந்த பகுதிக்கு ஆம்புலன்ஸ் கூட போக முடியாத நிலைதான் உள்ளது. இதனால் இந்த சாலையை சீரமைத்து சிமெண்ட் சாலை அமைத்து தர வேண்டும் என அரசு அதிகாரிகள், MP, MLAக்கள் உள்ளிட்டோரிடம் பொதுமக்கள் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த கிராமத்தில் இறந்த ஒருவரின் உடலை கரடுமுரடான பாதையில் தூக்கி செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. இதையடுத்து ஏற்காடு வட்டாட்சியர் செல்வராஜ் மற்றும் வட்டாட்சியர் அலுவலக அதிகாரிகள் டேங்க் புதூர் கிராமத்திற்கு செல்லும் சாலையை நேரில் பார்வையிட்டு சாலை அமைத்து தர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இந்தியா, பிரான்ஸ் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இந்தியாவுடன் இணைந்து புதுமைகளை உருவாக்க பிரான்ஸ் தயாராக உள்ளதாக அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். மும்பையில் பிரதமர் மோடி, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தலைமையில் இரு நாடுகளுக்கு இடையேயான உயர்மட்ட ஆலோசனை நடைபெற்றது. கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள டாடா ஏர்பஸ் நிறுவனத்தின் H-125 இலகுரக ஹெலிகாப்டர் உற்பத்தியின் இறுதிக்கட்ட பணிகளை அதிகாரப்பூர்வமாக இருவரும் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தனர். பின்னர் இந்தியா, பிரான்ஸ் உறவுகளை சிறப்பு உலகளாவிய பாதுகாப்பு கூட்டாண்மையாக மேம்படுத்துதல், இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை புதுப்பித்தல் ஆகியவற்றுக்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. பிரதமர் மோடி மற்றும் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஆகியோர் கூட்டாக சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது 2026ஆம் ஆண்டை இந்தியா, பிரான்ஸ் புத்தாக்க ஆண்டாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். இந்தியா பிரான்ஸ் பார்ட்னர்ஷிப் நோஸ் நோ பவுண்டரிஸ். மும்பையில் நடைபெற்ற ஒலி ஒளி நிகழ்ச்சியை பிரதமர் மோடியும் இமானுவேல் மேக்ரானும் பார்வையிட்டனர். அதிபர் மேக்ரான் தனது பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று டெல்லியில் நடைபெறும் AI உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். சபரிமலை கோவில் தங்க திருட்டு வழக்கில் ஆஜரான நடிகர் ஜெயராம் தவறு செய்த யாரையும் ஐயப்பன் விடமாட்டார் என்று கூறினார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சுமார் 4.5 கிலோ தங்கம் திருட்டு போன வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் உன்னிகிருஷ்ணன் போத்திக்கும் நடிகர் ஜெயராமுக்கும் உள்ள தொடர்பு குறித்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. சென்னை மற்றும் கேரளாவில் உள்ள இல்லத்தில் ஜெயராமை வைத்து விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை சபரிமலை கோவிலுக்கு சொந்தமான தங்க தகடுகளுக்கு தனியே பூஜைகள் எதுவும் நடத்தப்பட்டதா என்று விசாரித்தது. அதன் தொடர்ச்சியாக கொச்சியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகிய நடிகர் ஜெயராம் வாக்குமூலம் அளித்தார். விசாரணைக்கு செல்வதற்கு முன்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயராம் ஒரு தீவிர ஐயப்ப பக்தராக தனது கடமையை செய்ய வந்திருப்பதாக தெரிவித்தார். കഴിഞ്ഞ 10-38 വർഷക്കാലം കേരളത്തിനകത്തും പുറത്തുമുള്ള എത്രയോ ക്ഷേത്രങ്ങളിൽ പലതരത്തിലുള്ള പൂജ അല്ലെങ്കിൽ ആനയെ നടക്കിരുത്തൽ, ആനപ്പൊട്ടിൽ സമർപ്പണം, നട സമർപ്പണം, അല്ലെങ്കിൽ അത്തരത്തിലുള്ള പൂജ കാര്യങ്ങൾ ഇതിനൊക്കെ ആദ്യം ക്ഷണിക്കുന്നത് തന്നെയാണ്. ഞാൻ കഴിവതും പോകാറുണ്ട്. ஊழல் நடந்திருந்தால் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டியது ஒவ்வொரு மலையாளியின் கடமை என்றும் தனக்கு தெரிந்த தகவல்கள் உண்மை வெளிவர உதவியாக இருந்தால் மகிழ்ச்சி என்றும் ஜெயராம் கூறினார். சினிமா காட்சியை வெஞ்சும் அளவிற்கு பீரோவை உடைத்து திருட முடியாமல் பீரோவையே திருடர்கள் தூக்கிச் சென்ற காட்சியே இவை. தெலுங்கானா மாநிலம் காமாரெட்டி நகரைச் சேர்ந்த மனிஷா பேகம் என்பவர் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட 3 திருடர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்தனர். அங்கு வைக்கப்பட்டிருந்த பீரோவை உடைத்து பொருட்களை எடுக்க முயன்றனர். ஆனால் பீரோவை உடைக்க நீண்ட நேரம் எடுத்துக் கொண்டதால் அந்த பெரிய பீரோவையே அலேக்காக தூக்கிக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினர். வெளியே சென்றிருந்த மனிஷா பேகம் வீடு திரும்பிய போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பீரோவை காணாமல் போயிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அவர் அளித்த புகாரின் பேரில் 3 சவரன் நகை, பணம், விலை உயர்ந்த ஆடைகளுடன் பீரோவை திருடியவர்களை காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.
நடிகை பிரத்யூஷா மரணம் தொடர்பான வழக்கில் 23 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பளித்த நீதிமன்றம் காதலர் தான் தற்கொலைக்கு தூண்டியதாக தெரிவித்து அவரை சரணடைய உத்தரவிட்டது. தெலுங்கு நடிகையான பிரத்யூஷா தமிழில் மனுநீதி, சூப்பர் குடும்பம், தவசி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்தார். இவர் 2002ஆம் ஆண்டு ஹைதராபாத்தில் உயிரிழந்தார். காதலரான சித்தார்த்தா ரெட்டியின் குடும்பத்தினர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இருவரும் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்பட்டது. பிரத்யூஷா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் சித்தார்த்தா உயிர் தப்பினார். தனது மகள் தற்கொலை செய்து கொள்ளவில்லை, அவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதாக பிரத்யூஷாவின் தாய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். மேலும் தற்கொலைக்கு தூண்டியதாக சித்தார்த்தா ரெட்டிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் 2 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. தன் மீதான குற்றச்சாட்டை எதிர்த்து சித்தார்த்தா உச்சநீதிமன்றத்தை நாடிய நிலையில் பிரத்யூஷாவின் தாயும் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் 23 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பளித்த நீதிமன்றம் விஷத்தை உட்கொண்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதால் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டார் என்ற குற்றச்சாட்டை நிராகரிப்பதாக தெரிவித்தது. மேலும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கான போதிய ஆதாரங்கள் இல்லை என்றும் நீதிமன்றம் கூறியது. மேலும் காதலரான சித்தார்த்தா தான் பிரத்யூஷாவை தற்கொலைக்கு தூண்டினார் என்பதை உறுதி செய்த நீதிமன்றம் அவரை 4 வாரங்களில் சரணடைய உத்தரவிட்டது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இருந்து ஆஸ்திரேலிய அணி வெளியேறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 10வது 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இலங்கை பல்லேகலேவில் நடைபெற்ற அயர்லாந்து ஜிம்பாப்வே இடையிலான 32வது லீக் ஆட்டம் தொடர் கனமழை காரணமாக டாஸ் கூட போடப்படாமல் கைவிடப்பட்டது. இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி பகிர்ந்தளிக்கப்பட்டதால் ஜிம்பாப்வே அணி 5 புள்ளிகளுடன் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது. இதனால் அடுத்த சுற்று வாய்ப்பை இழந்து ஆஸ்திரேலியா தொடரை விட்டு வெளியேறியது. 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் முதல் முறையாக ஆஸ்திரேலிய அணி குரூப் சுற்றுகளுடன் உலகக்கோப்பை தொடரில் இருந்து வெளியேறுவது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக சென்னையில் நடந்த 31வது லீக் ஆட்டத்தில் நியூசிலாந்து கனடா அணிகள் பலப்பரட்சை நடத்தின. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த கனடா அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன்கள் சேர்த்தது. அந்த அணியில் இந்திய வம்சாவளியான யுவராஜ் சாம்ரா 110 ரன்கள் அடித்தார். தொடர்ந்து இலக்கை துரத்திய நியூசிலாந்து அணி 15.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன்கள் குவித்து வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் நீண்ட போராட்டத்திற்கு பின் நியூசிலாந்து அணி சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்றில் சென்னையில் நடைபெறும் போட்டியில் இந்திய அணி ஜிம்பாப்வேயை எதிர்கொள்கிறது. இந்தியா இலங்கையில் நடைபெறும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் சுற்று போட்டிகள் முடிவடைய உள்ள நிலையில் இந்தியா, மேற்கிந்திய தீவுகள், தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, இலங்கை, நியூசிலாந்து, ஜிம்பாப்வே ஆகிய நாடுகள் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. குரூப் ஏ பிரிவில் இருந்து இந்தியா சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியுள்ள நிலையில் 2வது அணி எது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இன்று பிற்பகல் நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தான் நமீபியாவை எதிர்கொள்கிறது. மழையால் போட்டி பாதிக்கப்பட்டால் பாகிஸ்தான் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறிவிடும். அதே நேரத்தில் பாகிஸ்தான் தோல்வியடைந்தால் அமெரிக்கா சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெறும். இதனிடையே சூப்பர் 8 சுற்றில் இந்திய அணி விளையாடும் போட்டி விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி இந்தியா தனது முதல் போட்டியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அகமதாபாத்தில் நடைபெறுகிறது. இதையடுத்து பிப்ரவரி 26ஆம் தேதி சென்னை சேப்பாக்கத்தில் இந்திய அணி ஜிம்பாப்வேயை எதிர்கொள்கிறது. மார்ச் 1ஆம் தேதி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் மோதுகின்றன. தங்கம் விலை 2வது நாளாக சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்ததால் நகை வாங்குவோர் சற்று ஆறுதல் அடைந்துள்ளனர். கடந்த ஜனவரி 29ஆம் தேதி 1 கிராம் 16,800 ரூபாய்க்கும் 1 சவரன் 1,34,400 ரூபாய் என்ற வரலாற்று உச்சத்தை தொட்ட தங்கம் விலை கடந்த 15 நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. இந்த நிலையில் டாலரை பலப்படுத்த அமெரிக்க மத்திய வங்கி மற்றும் அந்நாட்டு அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் பங்குச்சந்தைகளில் ஏற்றம் உள்ளிட்ட காரணங்களால் தங்கம் விலை 2வது நாளாக சரிவடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 120 ரூபாய் குறைந்து 14,320 ரூபாயாகவும், சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 1,14,560 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டது. இதனிடையே வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 265 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஈரோட்டில் ஆடிட்டர் வீட்டில் 100 சவர நகை திருடப்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோட்டை அடுத்த கருங்கல்பாளையம் லட்சுமி நாராயண நகரைச் சேர்ந்த ராஜன் திருப்பூரில் செயல்படும் ஜவுளி நிறுவனத்தில் ஆடிட்டராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி நிர்மலா அருகில் உள்ள தனியார் பள்ளியில் பணியாற்றி வருகிறார்.
இந்நிலையில் நேற்று வழக்கம் போல் இருவரும் வீட்டை பூட்டிவிட்டு மறைவான இடத்தில் சாவியை வைத்துவிட்டு பணிக்கு சென்றுள்ளனர். மதியம் 3 மணி அளவில் இவர்களின் வீட்டை நோட்டமிட்ட மர்ம நபர் வீட்டிற்குள் நுழைந்து தங்க நகைகளை திருடிச் சென்றுள்ளார். மாலையில் வீடு திரும்பிய நிர்மலா வீட்டில் நகைகள் திருடப்பட்டதை அறிந்து கருங்கல்பாளையம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார். விரைந்து வந்த காவலர்கள் தடயங்களை சேகரித்து திருடப்பட்ட நகைகளின் விவரங்களை சேகரித்து வருகின்றனர். 100 சவரனுக்கு மேலான நகை திருடப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் விவரங்களை சேகரித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கோவில் திருவிழாவிற்கு வந்த பெண்ணின் கழுத்தில் இருந்து 4 சவரன் தங்கச்சங்கிலியை பறிக்க முயன்ற பெண்ணை போலீசார் மடக்கி பிடித்தனர். திருத்தணி நகராட்சியில் வீதி உலா வந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனை வணங்க ஜோதி என்ற பெண் காத்திருந்தார். அப்போது அவரது கழுத்தில் இருந்த 4 சவரன் தங்கச்சங்கிலியை 45 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் பின்னால் இருந்து பறிக்க முயன்றுள்ளார். தன்னிடம் சங்கிலியை யாரோ பறிக்கிறார்கள் என சுதாரித்துக் கொண்ட ஜோதி உடனே கூச்சலிட்டுள்ளார். அப்பொழுது அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் திருட முயன்ற பெண்ணை பிடித்து விசாரணை மேற்கொண்டதுடன் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். இந்நிலையில் அவருடன் மற்றொரு பெண்ணும் திருட்டில் ஈடுபட துணையாக வந்ததாகவும் அவர் தப்பி ஓடிவிட்டதாகவும் ஜோதி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வனத்துறையினரின் கைது நடவடிக்கையை கண்டித்து கிராம மக்கள் கூடி போக்குவரத்தை முடக்கிய காட்சிகளே இவை. பன்னாங்கொம்பு பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடியதாக கூறி 3 பேரை வனத்துறையினர் பிடித்துச் செல்ல முயன்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் வனத்துறையினரின் வாகனத்தை முற்றுகையிட்டு சிறைபிடித்தனர். மேலும் மணப்பாறை துவரங்குறிச்சி சாலையில் அமர்ந்து திடீர் மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து முழுமையாக முடங்கியது. தகவல் அறிந்து வந்த மணப்பாறை டிஎஸ்பி காவியா மற்றும் வனத்துறையினர் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். போராட்டத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு வனத்துறையினர் பிடித்திருந்த 3 பேரையும் விடுவித்தனர். இதனையடுத்து 3 மணி நேரம் போராட்டத்தை கைவிட்ட மக்கள் கலைந்து சென்றனர். பின்னர் காவலர்கள் வனத்துறை வாகனத்தை அங்கிருந்து பத்திரமாக அனுப்பி வைத்தனர். தமிழ்நாட்டில் 2030ஆம் ஆண்டுக்குள் 33% மின்சார பேருந்துகளை இயக்குவதே இலக்கு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு சார்பில் காலநிலை உச்சி மாநாடு சென்னையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தஞ்சையில் சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டினார். உலக வங்கி நிதி உதவியுடன் TN-SOAR என்ற திட்டத்தின் மூலம் நீர்நிலைகளில் ஏற்படும் மாசுவை அகற்றி நீர்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கும் திட்டத்தையும் துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து 2 நாள் காலநிலை உச்சி மாநாட்டை துவக்கி வைத்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சமூக நீதி ஒரு கண் என்றால் காலநிலை மாற்றம் மற்றொரு கண்ணாக இருக்கும் என்றார். 7738 சுற்றுச்சூழலுக்கு உகந்த பேருந்துகள் கடந்த 5 ஆண்டுகளில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. 2030ஆம் ஆண்டுக்குள்ள மாநில போக்குவரத்து கழகங்களுக்கு கீழே இயக்கப்பட்டு வரக்கூடிய பேருந்துகளில் 33 விழுக்காடு பேருந்துகள் மின்சார பேருந்துகளாக இருக்கணும். இதுதான் நம்ம டார்கெட். மின்சார வாகனங்களுக்கு 2027ஆம் ஆண்டு வரை ரோட் டாக்ஸ்லேருந்து விலக்கு கொடுத்திருக்கிறோம். காலநிலை மாற்றத்தை கையாளும் திட்டங்களுக்காக பல்வேறு நிறுவனங்கள் சார்பில் முதலமைச்சரிடம் 70 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. காங்கிரஸ் இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறது என்று சொன்னால் காங்கிரசுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அது கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே பேசி தீர்க்கப்படும். காங்கிரஸ் கட்சியில் சிலர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது தொடர்பாக விசிக தலைவர் திருமாவளவன் இவ்வாறு கூறினார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்குவதற்கான சூழல் தற்போது தமிழ்நாட்டில் இல்லை என்றார். இப்படிப்பட்ட கோரிக்கையை எழுப்புவதன் மூலம் கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டு பலவீனத்தை அது ஏற்படுத்திவிடக் கூடாது, அதன் மூலம் வலதுசாரிகளுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தொடர்பான கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த வைகோ, இதனால் கூட்டணியில் எந்த பாதிப்பும் இல்லை என்றார். இந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து எல்லோருமாக ஒரு கருத்தை சொல்வதில்லை. 4 பேர் 4 விதமாக எதிர்ப்பு கருத்துக்களை சொல்வார்கள். அது வழக்கமாக காங்கிரஸ் கட்சியில் உள்ளதுதான். அதை பொருட்படுத்த வேண்டியது.
மேலும் திமுக தனிப்பெரும்பான்மை பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் தீவிர ஆதரவாளரும் மதுரை மாநகராட்சியின் முன்னாள் துணை மேயருமான மன்னன் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். மு க அழகிரியுடன் சேர்ந்து மன்னன் உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்கள் 12 ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவிலிருந்து நீக்கப்பட்டனர். இந்நிலையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார். என்னுடைய பணி மக்கள் பணி. இந்த மக்கள் பணி மதுரையிலே 10 தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தான் வெற்றி பெறும். இது உறுதி. இதேபோல இந்திய ஜனநாயக கட்சியிலிருந்து விலகிய தொழிலதிபர் மார்டினின் மனைவி லீமானோஸும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். இதனிடையே ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக விலகியுள்ளனர். மேலும் ஓபிஎஸ் உடன் பயணித்த முன்னாள் அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரன் 19ஆம் தேதி புதிய கட்சி தொடங்குவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் வேலூரில் பிப்ரவரி 23ஆம் தேதி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு சில கட்டுப்பாடுகளுடன் காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. கரூரில் விஜய் மேற்கொண்ட பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து வாகனங்களில் சென்று பரப்புரை செய்வதை தவிர்த்த விஜய் குறிப்பிட்ட இடத்தில் மக்களை திரட்டி பேசி வருகிறார். அதன்படி வேலூர் மாவட்டம் அகரம்சேரியில் வருகின்ற 23ஆம் தேதி விஜய் மக்களை சந்திக்கும் கூட்டம் நடைபெறுகிறது. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே இது கொடுத்துட்டோம். 23ஆம் தேதி கேட்டு கொடுத்துருக்கோம். அது நல்லபடியாக காவல்துறை சார்பாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான அவங்க கண்டிஷனை அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு முழு ஒத்துழைப்போட எங்களது மக்கள் சந்திப்பு நடக்கும். மக்கள் சந்திப்பு நடத்த 33 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு முன்னேற்பாடுகள் மும்முரமாக நடப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கூட்டத்தில் 25,000 பேர் பங்கேற்பார்கள் என்றும் பாஸ் எதுவும் வழங்கப்படாது எனவும் வேல்முருகன் கூறினார். முன்னதாக அகரம்சேரியில் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடக்க தேர்வு செய்யப்பட்டுள்ள இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவராமன் ஆய்வு செய்தார். லைகா நிறுவனத்துக்கான கடனை திருப்பி செலுத்தும் விவகாரத்தில் நடிகர் விஷால் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லைகா நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய 21 கோடியே 29 லட்சம் ரூபாயை 30% வட்டியுடன் திருப்பிக் கொடுக்கும்படி விஷால் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து விஷால் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த 2 நீதிபதிகள் அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது. மேலும் நீதிமன்றத்தில் 10 கோடி ரூபாய் டெபாசிட் செய்ய விஷால் தரப்புக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் 10 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய 6 வார கால அவகாசம் வழங்க கோரி விஷால் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி CV கார்த்திகேயன் மற்றும் குமரேஷ் பாபு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது விஷால் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் AK ஸ்ரீராம் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதால் பணத்தை திரட்ட அவகாசம் தேவைப்படுவதால் 10 கோடி ரூபாய் பணத்தை டெபாசிட் செய்வதற்கு 6 வார கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் அவகாசம் கேட்டு மனு தாக்கல் செய்துவிட்டு வாரங்கள் கடந்து விட்டதால் அவகாசம் வழங்க முடியாது என்று கூறி விஷாலின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். குடியிருப்பு அருகே மலைப்பாம்பு வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே உள்ள மான்மாண்டான்பட்டி குடியிருப்பு அருகே சுமார் 15 அடி நீள மலைப்பாம்பு ஒன்று இரை தேடி வந்தது. இதனை கண்ட வீட்டின் உரிமையாளர் பொன்னன் உடனடியாக துவரங்குறிச்சி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தார். இதனைத் தொடர்ந்து நிலை அலுவலர் மனோகர் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பாம்பு பிடிப்பான் உதவியுடன் சிறிது நேர போராட்டத்திற்கு பின்பு லாவகமாக மலைப்பாம்பினை பிடித்தனர். பிடிக்கப்பட்ட மலைப்பாம்பு வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டு சென்று மலைப்பாம்பினை விடுவித்தனர். அரியலூர் மாணவி லாவண்யா தற்கொலைக்கு மதமாற்ற முயற்சி காரணமல்ல என்று உச்சநீதிமன்றத்தில் CBI திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் மைக்கேல்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் பயின்ற மாணவி லாவண்யா கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தற்கொலை செய்து கொண்டார். பள்ளி நிர்வாகம் கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபட்டதாலேயே மாணவி லாவண்யா தற்கொலை செய்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இந்த நிலையில் இவ்வழக்கில் CBI தனது நிலை அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அதில் மாணவி லாவண்யா பேசிய எந்த ஒரு காணொலியிலும் எந்த இடத்திலும் மதமாற்றம் குறித்து அவர் எதுவும் கூறவில்லை என்று தெரிவித்துள்ளது. மாணவியின் மரணத்திற்கு மதமாற்ற முயற்சிதான் காரணம் என்று கூறப்பட்டு வந்த புகார்களை CBI முற்றிலுமாக மறுத்துள்ளது. மாணவி தனது வீடியோவில் கன்னியாஸ்திரி சகாயமேரி அளித்த துன்புறுத்தல் மற்றும் அதனால் தனது படிப்பு பாதிக்கப்பட்டது குறித்தே பேசியுள்ளார் என கூறியுள்ள CBI VHB நிர்வாகி முத்துவேல் மற்றும் சில பாஜக நிர்வாகிகளின் அழுத்தம் காரணமாக மாணவியின் உடலை வாங்க அவரது பெற்றோர் மறுத்துள்ளதாக தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவியின் அடையாளத்தை மறைக்காமல் வீடியோ எடுத்து வெளியிட்ட முத்துவேல் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் CBI கூறியுள்ளது. சட்டப்பேரவையில் வேளாண் பட்ஜெட்டை MRK பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார்.
5 ஆண்டு வேளாண் நிதிநிலை அறிக்கைகளில் 1,94,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இடைக்கால வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் விவசாயத்திற்கு மும்முனை மின்சாரம் வழங்கும் திட்டத்திற்கு 33,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். 2011-12ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2024-25ஆம் ஆண்டில் வேளாண்மையின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு 9.97% உயர்ந்துள்ளது. வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்யும் போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் பச்சை துண்டு அணிந்து கொண்டனர். இதனிடையே இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் தொடங்கி வேளாண்மையில் அறிவியலை பயன்படுத்துவது வரை அரசின் முயற்சிகளால் உழவர் வாழ்வில் உதயசூரியனின் ஒளி பரவுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் 5 ஆண்டுகளாக குறித்த நேரத்தில் மேட்டூர் அணையை திறந்து நிலம் நனைத்தது போல திட்டங்களாலும் சாதனைகளாலும் உழவர்களின் உள்ளங்களை மகிழ்ச்சியால் நிறைத்திருப்பதாக தெரிவித்தார். சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சங்க இலக்கியங்கள் முதல் உலக புகழ்பெற்ற அறிஞர்களின் சிந்தனைகள் வரை பல்வேறு மேற்கோள்களை காட்டி உரையாற்றினார். அனைவருடனும் பகிர்ந்து வாழ்வதே அறங்களில் சிறந்தது என்ற வள்ளுவரின் வாக்கோடு உரையை தொடங்கினார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இருப்போர் இல்லாதோர் என்றில்லாமல் கிடைத்ததை பகிர்ந்து கொண்டு எல்லா உயிரிலும் வாழ வேண்டும் என்ற சமநிலை கொள்கைக்கு ஈடானது வேறு எதுவுமே இல்லை. நிதி வசதி குறைவாக இருக்கிறது என்பதற்காக வளர்ச்சி திட்டங்களை குறைக்கக்கூடாது என்பது உள்ளிட்ட முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் கூற்றையும் சுட்டிக்காட்டி பேசினார். வரி விதிக்கும் உரிமை மத்திய அரசிடம் குவிந்து கிடக்கிறது. ஆனால் மக்கள் நலனை பேணி பெருக்குவதற்கான பெரும்பகுதி செலவை ஏற்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுகளிடம் நிறைந்து கிடக்கிறது. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரணியில் பெண்கள் நடத்த வேண்டும் என்ற பாரதியின் பாடலை குறிப்பிட்டு பேசினார். நாடு என்பது நல்லாட்சி புரியும் தலைவனை சார்ந்தது என்ற புறநானூறு பாடலை மேற்கோள் கூறி அமைச்சர் தங்கம் தென்னரசு உரையாற்றினார். சம உரிமை குறித்து பேசும்போது அம்பேத்கரின் கூற்றையும் ஆப்ரஹாம் லிங்கன் உரையையும் மேற்கோள் காட்டினார். சுற்றுச்சூழல் குறித்து லெபனான் அமெரிக்க எழுத்தாளர் கலீல் ஜிப்ரான், கிராம மேம்பாடு குறித்த மகாத்மா காந்தியின் கருத்துக்களை குறிப்பிட்டும் உரையாற்றினார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக 14,412 கோடி ரூபாய் தமிழக பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுமை பெண் திட்டத்திற்கு 512 கோடியும், தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு 492 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்திற்கு 506 கோடி ரூபாயும், எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்திற்கு 2,834 கோடியும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்க 2,000 கோடியும், நான் முதல்வன் திறன் மேம்பாட்டு திட்டத்திற்கு 100 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு மின் நிறுவனங்களுக்காக நிதி உதவியாக அதிகபட்சமாக 22,457 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்காக 5,467 கோடியும், ஓய்வூதிய திட்டங்களுக்கு 5,463 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கு 1,500 கோடியும், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்திற்கு 1000 கோடியும், சிங்கார சென்னை 2.0 திட்டத்திற்கு 500 கோடியும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கு 1,247 கோடியும், தமிழ்நாடு செமி கண்டக்டர் இயக்கம் 2030 திட்டத்திற்கு 100 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தொல்குடி திட்டத்திற்கு 255 கோடியும், அருங்காட்சியகங்களுக்காக 285 கோடியும், கூட்டு குடிநீர் திட்டங்களை மறுசீரமைக்க 255 கோடியும் தமிழக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அண்ணனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அண்ணன் தம்பிக்கு ஒன்றும் பிரச்சனை, பெரிய பிரச்சனை. தன் மீதான செல்வ பெருந்தகையின் கருத்து தொடர்பாக காங்கிரஸ் கட்சி எம்பி மாணிக்கம் தாக்கூர் இவ்வாறு கூறினார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கட்சி தலைமையிடம் கூறிவிட்டுதான் ஆட்சியில் பங்கு குறித்து பேசியதாக தெரிவித்தார். அண்ணனுக்கும் தம்பிக்குமான ஒரு பிரச்சனை ஒன்றும் நாங்கள்லாம் சகோதரர்கள். காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில் கார்கே அவர்களுடைய தலைவராக ஏற்று காங்கிரஸ் கட்சியை பலமான கட்சியாக மாற்றுவதற்காகவும் காங்கிரஸ் தொண்டர்களுடைய பலமான காங்கிரஸ் கட்சியை உருவாக்குவதற்குமான எங்களுடைய முயற்சிகள். தனது எக்ஸ் பக்கத்தில் அச்சமில்லை என்று பதிவிட்டது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் பாரதியார் வசனத்தை பதிவிட்டது ஒன்றும் தவறில்லையே என்றார். புதுமை நிகழும் போதெல்லாம் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்று AI தொழில்நுட்பம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டெல்லியில் AI உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்று வருகின்றனர். இந்நிலையில் ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த பிரதமர் நரேந்திர மோடி AI தொழில்நுட்பத்தால் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இளைஞர்கள் பலர் வேலை இழந்தது குறித்து பேசினார். AI வேலைகளை பறிக்குமா என்ற இளைஞர்கள் மத்தியில் எழுந்துள்ள கவலைக்கு பதிலளித்துள்ளார். எதற்கும் தயாராக இருப்பதுதான் பயத்திற்கு மாற்றவில்லை என்றும், தொழில்நுட்பம் வேலை வாய்ப்புகளை தான் உருவாக்கும், அது வேலைகளை அளிக்காது என்றும் தெரிவித்தார்.
பல நூற்றாண்டுகளாகவே தொழில்நுட்பம் வளர்ந்து வேலைகளை அளித்துவிடும் என்று பயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்று கூறிய பிரதமர், புதுமை நிகழும் போதெல்லாம் புதிய வாய்ப்புகள் உருவாகின்றன என்றார். அது AI யோகத்தில் உண்மையாகவே இருக்கும் என்று கூறிய அவர், இந்தியா தொழில்நுட்பத்தை மட்டும் பயன்படுத்தாமல் அதனை உருவாக்கவும் வேண்டும் என்றும் தெரிவித்தார். அசாமில் தேசிய நெடுஞ்சாலையில் டேங்கர் லாரியில் தீப்பிடித்து எரிந்த காட்சிதான் இது. பெட்ரோலியத்தை ஏற்றிக்கொண்டு டேங்கர் லாரி ஒன்று அசாமின் கோக்ரஜார் மாவட்டத்தில் உள்ள கச்சுகாவோன் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது மேம்பாலத்தின் தடுப்பில் லாரி மோதி கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பெட்ரோலிய பொருட்கள் சாலையில் சிந்தியதில் தீ பற்றியது. இது மளமளவென பரவிய நிலையில் பெருமளவில் புகை வெளியேறியது. தகவலறிந்து 4 வாகனங்களில் வந்த தீயணைப்பு படையினர் போராடி தீயை அணைத்தனர். இதனிடையே சென்னையிலிருந்து கொல்கத்தாவை நோக்கி எண்ணெயை ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி உத்தரப்பிரதேச மாநிலம் கௌசாம்பி மாவட்டத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. உடனடியாக மின்கம்பத்தில் மோதியதால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவலறிந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைத்தனர். ரயில்வே திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்காத மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ரயில்வே பாதுகாப்பு திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி குறித்து பதிலளிக்க கடந்த வாரம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிபதிகள் அசாதுதீன் அமானுல்லா மகாதேவன் அமர்வில் ரயில்வே நிர்வாகம் அறிக்கை தாக்கல் செய்தது. அதனை பார்த்த நீதிமன்றம் எந்தெந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து தெளிவு இல்லை என்றும், நீதிமன்றத்தை குழப்பும் விதமாக அறிக்கை உள்ளது என்றும் தெரிவித்தது. நீதிமன்றத்தை முட்டாளாக்கக்கூடாது என்றும் கண்டனம் தெரிவித்த நீதிமன்றம், பயணிகளின் பாதுகாப்பு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை, திட்டங்கள் காகிதத்தில் மட்டுமே உள்ளது, செயலில் இல்லை என்றும் கூறியது. டெல்லி, பாட்னா உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என்றும், நடைமேடைகளுக்கு செல்வது மிக சிரமமாக உள்ளதாகவும் தெரிவித்த நீதிபதிகள், பயணிகள் பாதுகாப்பு திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்தால் மட்டுமே ரயில்வே துறை வளரும் என்று தெரிவித்தனர். சாதாரண பெட்டிகளில் பயணிகளின் நிலை இன்னும் மோசமாக உள்ளது, அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது முக்கியம் என்றும் நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. இறுதி வாய்ப்பாக 1 மாத அவகாசம் தருவதாக கூறிய நீதிமன்றம், பயணிகள் பாதுகாப்புக்கான திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது, எந்தெந்த திட்டங்களுக்கு நிதி செலவிடப்படுகிறது என்பதை விரிவாக தெரிவிக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என்றும் எச்சரித்தனர். இந்த வழக்கு விசாரணை 1ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அசாமில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பாஜகவில் மாநில காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இணைய இருப்பது அக்கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. அசாம் மாநில காங்கிரஸ் தலைவராக கடந்த 2021ஆம் ஆண்டில் நியமிக்கப்பட்ட பூபேன் போரா கடந்த ஆண்டு மே மாதத்தில் மாற்றப்பட்டார். புதிய தலைவராக கௌரவ் கோகாய் நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கூட்டணி குழு தலைவராக அவர் நியமிக்கப்பட்ட போதிலும் முக்கிய முடிவுகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இந்நிலையில் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மாவை நேற்று அவர் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஹிமந்தா பிஸ்வா சர்மா, பாஜகவில் பூபேன் போரா வரும் 22ஆம் தேதி இணைய உள்ளதாக தெரிவித்தார். தனது முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு காங்கிரஸ் தலைமை விடுத்த வேண்டுகோளை அவர் நிராகரித்து விட்டதாகவும் ஹிமந்தா தெரிவித்தார். காங்கிரஸ் தலைமை முதிர்ச்சியற்ற நிலையில் இருப்பதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இது காங்கிரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் லீக் சுற்றை வெற்றியுடன் முடிக்கக்கூடிய முனைப்புடன் நெதர்லாந்து அணியை இந்திய அணி இன்று எதிர்கொள்ள இருக்கிறது. இன்று நடைபெறக்கூடிய முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய அணிகள் மோதவுள்ளன. இந்த போட்டி டெல்லியில் காலை 11 மணிக்கு நடைபெறவுள்ளது. ஏற்கனவே சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறிய தென்னாப்பிரிக்க அணி வெற்றியை தொடரக்கூடிய நோக்கில் உள்ளது. பிற்பகல் 3 மணிக்கு இலங்கையில் நடைபெறக்கூடிய போட்டியில் நமீபியாவை பாகிஸ்தான் எதிர்கொள்கிறது. சூப்பர் 8க்கு செல்ல இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய நிலையில் பாகிஸ்தான் அணி உள்ளது. இதனால் இந்த போட்டி மீது எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அகமதாபாத் மைதானத்தில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறவுள்ள போட்டியில் இந்தியா மற்றும் நெதர்லாந்து அணிகள் மோத உள்ளன. ஏற்கனவே சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியுள்ள சூரியகுமார் தலைமையிலான இந்திய அணி இன்றைய போட்டியிலும் வெற்றி வாகை சூடக்கூடிய முனைப்பில் களமிறங்குகிறது. நமீபியா அணியை வீழ்த்திய நெதர்லாந்து அணி மற்ற 2 போட்டிகளில் தோல்வியை தழுவி உள்ளது. இதனால் இன்றைய போட்டியில் வெற்றியடைய முனைப்பு காட்டும். இரு அணிகளுக்கும் இடையே இதுவரை ஒரே ஒரு T20 போட்டி மட்டுமே நடைபெற்றிருக்கும் நிலையில் அதில் இந்திய அணி வெற்றியை பதிவு செய்துள்ளது. திறமை இருந்தால் போதும், தாய்மை எல்லாம் ஒரு தடையே இல்லை என குளிர்கால ஒலிம்பிக்கில் நிரூபித்துள்ளனர் இரு வீராங்கனைகள். குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் இத்தாலியில் நடைபெற்று வருகின்றன. மகளிருக்கான மோனோபா பனிச்சறுக்கு போட்டியில் அமெரிக்காவின்
எலனா மேயர்ஸ் டெய்லர் 41 வயதில் முதல் முறையாக தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்துள்ளார். 4 ஒலிம்பிக் போட்டிகளில் ஏற்கனவே 5 பதக்கங்களை வென்றிருந்தாலும் தங்கம் என்பது அவருக்கு கனவாகவே இருந்தது. ஆனால் நடப்பு ஒலிம்பிக் தொடரில் அவர் வெறும் 0.04 வினாடி வித்தியாசத்தில் தங்கம் வென்றுள்ளார். டவுன் சிண்ட்ரோம் மற்றும் செவித்திறன் குறைபாடு உள்ள 2 குழந்தைகளுக்கு தாயான எலானா பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியிலும் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார். இந்த போட்டியில் மற்றொரு அமெரிக்க வீராங்கனையான ஹைலி கம்ப்ரீஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். 18 மாதங்களுக்கு முன்பு தாயான ஹைலி ஒரு பெண்ணால் தாயாகவும் இருக்க முடியும், அதே சமயம் உலகத்தரம் வாய்ந்த வீராங்கனையாகவும் பதக்க மேடையில் நிற்கவும் முடியும் என தெரிவித்துள்ளார். போட்டிக்கு பிறகு தனது மகனுடன் கைலி எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் மிகுந்த கவனம் பெற்றுள்ளன. அதிமுக கூட்டணி எலியும் தவளையும் போல ஒன்று சேரவே சேராது எனவும், ஒளிந்திருந்து எலியையும் தவளையையும் இரையாக்கும் பருந்து பாஜக எனவும் திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் கூறியுள்ளார். மதுரை பாலமேட்டில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், உயர்கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாகவும், பெண்கள் முன்னேற்றத்திற்காக புதுமை பெண் திட்டம், விடியல் பயண திட்டம் போன்ற திட்டங்களை முதல்வர் செயல்படுத்தியுள்ளதாகவும் கூறினார். அதிமுக கூட்டணி கட்சிகள் எப்பொழுதும் ஒன்று சேரவே சேராது என்றும் அவர் விமர்சித்தார். எலியும் தவளையும் போல கூட்டணி தான். அந்த எலியோடு தவளையும் சேர்ந்து அந்த பருந்தால தூக்கப்படுது. அதை தான் சொல்றோம், ஒளிஞ்சு வரும் பருந்து, ஒளிஞ்சு வரும் பருந்து, அதை உணர்ந்து நீ துணிந்து நில். அந்த பருந்து ஒன்றிய பாஜக, எலி தவளை எல்லாம் கூட இணைந்திருக்கின்ற கட்சிகள். தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் வருமானம் ஈட்டி மத்திய அரசுக்கு கொடுத்து வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து அதிகமான தொகையை வசூலித்துக் கொண்டு மற்ற மாநிலங்களை விட மிக குறைவாகவே நிதியை வழங்குவதாகவும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் விமர்சித்தார். கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசினால் என்ன நடவடிக்கை என்பதை கே.சி. வேணுகோபால் தெளிவுபடுத்திவிட்டதாக தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் கூறினார். சென்னையில் நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் பணிகள் குறித்து தெரிவித்தார். இந்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மீதான செல்வாக்கை வாக்குகளாக மாற்ற வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் கே.எஸ். அழகிரி தெரிவித்துள்ளார். ராகுல் காந்திக்கும் காங்கிரசிற்கும் இங்கு செல்வாக்கு இருக்கிறது, அதை வாக்குகளாக மாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று சொன்னார். மாவட்ட தலைவர்கள் யாராவது இந்த திமுக கூட்டத்திலிருந்து வெளியே புதிதாக தொடங்கியிருக்க தாவேக்கால போனோம் அப்படின்னு ஏதாவது கருத்து தெரிவிச்சாங்க? இல்லை, அதெல்லாம் யாரும் தெரிவிக்கல. தனி ஒருவரின் கருத்தை கட்சியின் கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் தெரிவித்தார். பார்ட்டி ஒர்க்கரா எல்லோருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது பார்ட்டி மேலே உணர்வு இருக்கும்போது அது எங்களுக்கு இது வேணும்னு நினைப்பது சாதாரண ஒரு விஷயம். அதை ஒரு பெரிய இதுவாக பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. மற்றபடி பொதுவெளியில் பேசின சில விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றியும் ஹைகமாண்டுக்கு தெரியும். அவங்க அதில் பார்த்து அதுக்கேற்ற முடிவுகள் எடுப்பாங்க. மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் தேர்தலுக்கு எப்படி தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்டவை குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் ஆலோசகர் பன்ருட்டி ராமச்சந்திரன் புதிய கட்சியை தொடங்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவிலிருந்து விலகுவதாக காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர். ஒருபுறம் திமுகவும் மறுபுறம் அதிமுகவும் வலுவான கூட்டணியை அமைத்துள்ளன. இதேபோல நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய கட்சிகளும் களம் காண்கின்றன. அதிமுக உரிமை மீட்பு குழுவை நடத்தி வரும் ஓ பன்னீர்செல்வம் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. இந்த நிலையில் அதிமுக உரிமை மீட்பு குழுவிலிருந்து விலகுவதாக காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் ஆ.வி. ரஞ்சித்குமார் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர். எங்ககிட்ட கருத்து கணிப்பு கேட்டு 77 பேர் நாங்கள் விஜய் சாரோட கூட்டணி போனோம்னு சொல்லியிருக்கோம். அவர் எந்த ஸ்டெப்பும் இது வரைக்கும் எடுக்கல. என்ன எடுக்க போறான்னு தெரியல. மேலும் பன்ருட்டி ராமச்சந்திரன் புதிய கட்சி தொடங்குவது குறித்து நாளை அறிவிப்பு வெளியாக இருப்பதாக ஆ.வி. ரஞ்சித்குமார் கூறினார். இதனைத் தொடர்ந்து 23ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே ஓபிஎஸ் அணியிலிருந்து நிர்வாகிகள் வெளியேறி வரும் சூழலில் மாவட்ட நிர்வாகிகள் கூண்டோடு விலகியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது.